ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். Taste Daily. Taste the Daily. அதுவும் தமிழ்நாட்டில் சட்டங்கள் லகுவாகி விட்டது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் தொந்தரவு வந்து வடநாட்டில் இல்லை, கேரளாவில் இல்லை, ஆனால் தமிழ்நாட்டில் இருக்குது. அது எப்படி தமிழ்நாட்டில் மட்டும் குறி வச்சு வராங்களா யாராவது? என்ன அர்த்தம்னா இங்கே உள்ள சட்டங்கள் சரியில்லை, காவல்துறை சரியில்லை. புதிதாக காவல்துறை டிஜிபி வந்தார். அவர் வந்த பிற்பாடே எத்தனையோ கலட்டா நடந்துச்சு, எத்தனையோ விதமான காரியங்கள் நடந்துச்சு. அப்போது இப்போ திமுக அரசு நடக்குதா இல்லை தாவேக அரசு நடக்குதான்ற சந்தேகம் எனக்குள்ளாக ஏற்படுது. மக்களுக்கு ஒரு ஒரு ஏன் இப்போ இவங்களுக்கு வாக்களித்தோம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளாக மக்கள் வந்து விட்டார். முந்தைய அரசு இருக்கும்போது நான் என்ன சொன்னேன், முதலமைச்சர் பொம்மையாக இருக்கின்றார். இப்போ வந்திருக்கிற முதலமைச்சர் பொம்மையாக தான் இருக்கின்றார். அவரை சுற்றி இருக்கின்றவங்க தான் என்ன பண்ணுறாங்க, ஆட்சி செய்துட்டு இருக்கிறாங்க. அப்போ என்ன தான் நடக்குது தமிழ்நாட்டில்? இப்போ எனக்கு ஒரு பதவி நான் கேட்டேன். அப்போ ஆனந்து கூட இருக்கிற ஒரு நபர் தான் இந்த 2 சி கொடுத்தாதான் நடக்கும் ஃபாதர் அப்படின்னாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லைப்பா. அப்போ உங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் ஆவடியில் எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்களே, அது ஒரு ஃபாதர் தான். அவர் கொடுத்து தான் போனாரா என்ன? அவர் கொடுத்து போயிருக்க மாட்டார். ஏன்னா அவர் கொடுக்குற ஆள் கிடையாது. அவர் டீயை வாங்கி தர மாட்டார் யாருக்கும். விஜய் தான் பேச வேண்டும். ஏன்னா அவர் தான் முதலமைச்சர். அவர் சொன்னால் எல்லாம் நடக்கும். ஆக அவர் தான் சொல்லணும். தமிழ்நாட்டு மக்கள் விஜய் சொன்னால் கேட்பார்கள். அதனால் விஜய் தான் வாயை திறந்து என்ன பண்ணணும், இதெல்லாம் பண்ணாதீங்கப்பான்னு சொல்லணும். இப்போ இதை பார்க்கும்போது திமுக அரசை மேலுன்ற மாதிரி சிந்திக்க வேண்டிய நிலைக்குள்ளாக நான் வந்துட்டேன். என்ன பண்ணுறது? வேறு நான் உண்மையை சொல்லணும், அதான் சொல்லி ஆகணும். இது வரைக்கும் ஆட்சி உங்கள் கையில் இல்லைன்னு சொன்னீங்க. இப்போ மக்கள் உங்கள் கையில் ஆட்சியை கொடுத்தாச்சு. அப்போ நல்லா நல்லா நடத்துங்களேன். இப்போ இவர் வந்த வேகத்தில் இந்நேரம் ஏதோ ஒரு வேகமாக ஓடி இருக்க வேண்டியது. என்ன ஒரு வேகமும் இல்லையே. சேனல் 5 தமிழர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணல் நம்மோடு பேச இருப்பது ஆங்கிலிக்கன் திருச்சபையின் ஆர்ச்சி பிஷப் குணசேகரன் சாமுவேல். ஃபாதர் வணக்கம். ஃபாதர் வணக்கம். ஃபாதர், தாவேக்கா ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட 1 மாதம் முடிஞ்சு ஒரு சில நாட்கள் ஆயிருக்குது. சட்டம் ஒழுங்கு ரொம்ப அடி வாங்குற மாதிரி இருக்குது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கிறது? அதாவது சலுகைகள், தேர்தல் வாக்குறுதிகளை கூட ஓகே, அரசிட்ட நிதி இல்லை, அது கொஞ்சம் டைம் கொடுக்கலாம், அரசை நிர்வகிக்கிறது அவங்களுக்கு ஒரு அனுபவம் வேணும்னு சொல்லி அமைச்சர்கள்லாம் புது அமைச்சர்கள் ஓகேன்னு சொல்லிக்கலாம். பட் ஆனால் இதை எப்படி தாண்டி போக முடியும்? காவல்துறை முதலமைச்சர் சிஎம் அவர்கள் கண்ட்ரோலில் இருக்குது. ஒரு வார்த்தை செயல்படக்கூடிய அதிகாரிகள், இவ்வளோதான் வித்தியாசம். ஏதோ பெருசாக முதலீடோ அப்படி எதுவுமே கிடையாது. அப்போது இதை நம்ம ஈஸியாக கடந்து போக முடியாதுல்ல ஃபாதர்? ஒரே பாலியல் விவகாரம் வந்து சின்ன குழந்தைகள், இது எப்படி பார்க்குறீங்க இந்த போக்கை? அதாவது எனக்கு தெரிஞ்சு தமிழகத்தில் ஆன்மீகம் குறைஞ்சிடுச்சுங்க. எல்லா ஆன்மீகவாதிகளும் அதாவது என்ன பண்ணிட்டாங்கன்னா, மக்கள்லாம் என்ன பண்ணிட்டாங்க, இந்த ஆன்மீகவாதி சரியில்லை, அந்த ஆன்மீகவாதி சரியில்லைன்னு சொல்லி ஆன்மீகம் என்பது குறைந்தது போல் எனக்கு தெரியுது. முதல் காரியம். 2வது காரியம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு மத்தியானம் கூட வட இந்தியாவில் வந்த இளைஞர் இப்படி பண்ணிட்டாரு பாலியல் இது அப்படின்னு சொல்லி நான் ஒரு காணொலியில் பார்த்தேன். உண்மையாகவே அவர் வட இந்தியர் தானா, இல்லை வட இந்தியரை போல யாராவது வேணுன்னு அவரை சித்தரித்து அவர் வட இந்தியர்னு சொல்லி இந்த மாதிரி வட இந்தியர்களுக்கு எதிராக செயல்படுறாங்களான்னு எனக்கு தெரியல. எனக்கு என்னென்ன, எல்லாரும் மனிதர்கள் தானே. அவன் வட இந்தியாவாக இருக்கட்டும், தென் ஆப்பிரிக்காக்காரனா கூட இருந்துட்டு போட்டுமே, எல்லாம் மனிதர்கள் தான். அது எப்படி இந்த மனித குலத்திற்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே எப்படி பார்த்தீங்கன்னா எல்லாம் சிறு குழந்தைய தான் இது பண்ணுறாங்க. அதான் ரொம்ப வருத்தமாக இருக்குது. 10 வயசு குழந்தை, 5 வயசு குழந்தை, 12, அதுலேருந்து வயசான 60 வயசு கிழவி, இப்படி தான் பண்ணுறாங்களே தவிர இந்த நடுத்தரத்தில் எதுவுமே நடக்கலை. அதான் அடுத்தது. அப்போது இது எதனால் இது இப்படி நடக்குது என்கின்ற ஒரு பெரிய ஒரு கேள்வி. நான் என்ன நினைக்கிறேன்னா, அதாவது ஆன்மீகத்தில் மக்களுக்கு இப்போது நம்பிக்கை இல்லாத நிலையில் போயிட்டாங்க.
இல்லை ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருந்துச்சுன்னா எந்த கடவுளும் ஓகே, ஆனால் ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருந்துச்சுன்னா இது குற்றங்கள் குறையப்படும் நம்ம எப்படி ஃபாதர் எடுத்துக்கலாம்? நிச்சயமா, அதாவது ஒரு பயம் ஏற்படுங்க. நீ எந்த கோயிலுக்கா போ, நான் கிறிஸ்தவ ஆன்மீக தலைவராக இருந்தாலும் நான் சொல்லக்கூடியது என்னன்னா, நீ எந்த கோயிலுக்காவது போ, எந்த தெய்வத்தையும் வணங்கிட்டு போ, அதுக்கு உண்மையா இருந்து அதை பின்பற்றுங்கிறீங்க. அந்த தெய்வத்தை வணங்குறவனுக்கு மனசாட்சி இருக்கும். முதல் காரியம், உண்மையாக தெய்வத்தை வணங்குறவனுக்கு, நீ எந்த தெய்வத்தை வணங்கினாலும் சரி, மனசாட்சின்னு ஒன்று இருக்கும். அந்த தெய்வ பயம் ஒன்று இருக்கும். ஐயோ அந்த தெய்வம் நம்மளை ஏதாவது செய்திருமோ, நம்ம தவறு செய்தா என்கின்ற உணர்வு உனக்குள்ளே இருக்கும். ஆனால் இன்னைக்கு நான் பார்க்குற நிறைய இளைஞர்கள், அந்த காலத்து இளைஞர்கள்லாம் நான் பார்த்துருக்குறேன். அவங்க அப்படியே ஸ்கூலுக்கு போகும்போது எத்தனை கோயில் இருக்கோ அத்தனை கோயில்லையே நின்று அவங்க தலையில் குட்டிக்கிட்டு போவாங்க. நான் அந்த காட்சியெலாம் நான் பார்த்துருக்குறேன். இன்றைக்கி அதெல்லாம், அதாவது இளைஞர்களை பார்க்குறதே பெரிய கஷ்டமாக இருக்குது. அது பெண்களாகட்டும் ஆண்களாகட்டும், ரெண்டு சைடும் நான் சொல்கிறேன். ஏதோ இந்த வயசானவங்க தான் இப்போது இந்த ஆலயங்களுக்கு போயிட்டு இருக்கிறாங்களே தவிர, இந்த நடுத்தரவில் இருக்கிறவர்கள் அல்லது இந்த வாலிப வயசில் இருக்கிறவங்கெல்லாம் கடவுளை தேடுற மாதிரி தெரியல. காரணம் என்னென்னா, இந்த ஐடி ஃபீல்டுன்னு ஒன்று வந்துடுச்சு, விளங்குதா? இந்த ஐடி இருக்கிறது நலம், அதே நேரத்தில் ஐடினால தான் கெட்டவும் போகிறாங்க எல்லாரும். அதுக்கு இந்த ஐடி கம்பெனிகளே என்ன பண்ணுதுன்னா, ஒரு 3 மாதத்துக்கு ஒரு முறை, மாதத்துக்கு ஒரு முறை என்ன பண்ணுறாங்க, அந்த ஸ்டாஃபெல்லாம் அழைச்சிட்டு போயிட்டு ஒரு ரிசார்ட் மாதிரி வச்சு, என்னென்னா அவங்க மனநிலை சீர்படுத்துவதற்காக ஒரு ரிலாக்ஸேஷன் கொடுக்கணும். அவங்க ரொம்ப கருத்தாக வேலை செய்துட்டாங்க, அவங்களோட மனநிலையை கொஞ்சம் வேறு மாதிரி மாற்றணும், அதை சீர் செய்யணும், ரெஃப்ரெஷ் பண்ணணும். அதுக்காக நாங்கள் ரிசார்ட்லாம் கூப்பிட்டு போயிட்டு ஆடல் பாடல், அதுவும் அசிங்கமான ஆடல் பாடல். அதாவது அரை நிர்வாணம் தான் கேளிக்கை என்று நினைத்தால், அப்போ இவ்வளோ நாள் நாங்களாம் பீச்சுக்கு போயிட்டு இருந்தோமே, இவ்வளோ நாள் நாங்கள் சர்க்கஸுக்கெல்லாம் போகணுமே, இவ்வளோ நாள் நாங்கள் ஜூக்கெல்லாம் போகணுமே, அதான் கேளிக்கையா இல்லையோ? அப்போ எங்கள் தகப்பனார் தாயார்லாம் இந்த இடங்களுக்கு தானே அழைச்சிட்டு போனாங்க. அப்போ எங்கள் மைண்ட் ரெஃப்ரெஷ் ஆகலையோ? எனக்கு ஒன்றும் விளங்க மாட்டுது. ஆக இதுக்கு காரணங்கள்லாம் இதுதாங்க. இந்த பாலியல் தொந்தரவுகள் எங்கே பார்த்தாலும் இன்னைக்கு வரைக்கும் ஒரு 3 நடந்து போச்சு. இன்றைக்கி நான் பேசிகிட்டு இருக்கவே 3 நடந்திருக்கு. அப்போது இந்த இப்படிப்பட்ட பாலியலுக்கு உகந்து போகிறாங்க. அடுத்தது, இவங்களுக்கு சரியான தண்டனை கொடுக்கப்படவில்லை. அடுத்தது, அதாவது ஒருத்தருக்கு சரியாக தண்டனை கொடுத்தா அடுத்தவன் சிந்திப்பான், இந்த காரியத்தை நம்ம செய்தால் இப்பேற்பட்ட தண்டனை கிடைக்கும், பெரிய பிரச்சனை நமக்கு வரும்னு சிந்திப்பான். நிச்சயமாக ஃபாதர். சமீபத்தில் அதாவது அரபு கண்ட்ரிகள் அது ஒரு தனி ராஜ்யமாக இருக்கும், சட்டத்திட்டங்கள் கடுமையாக இருக்கும். அங்கே எது எப்படியோ இங்கேருந்து பார்க்கும்போது என்னப்பா சுதந்திரம், பெண் சுதந்திரம் கொடுக்க முடியாங்க அப்படி இப்படின்னு இருந்தாலும் அமெரிக்க நிறுவனங்களை உள்ளே விடுறது கிடையாது. எங்கள் இது ஃபார்மெட்டாக போயிட்டுருக்கோம். இந்தியாவில் இருக்கக்கூடிய ஆர்எஸ்எஸ்ஸையே அமெரிக்கா தீவிரவாத அமைப்புன்னு ஒரு முத்திரை குத்துது. ஆனால் இங்கே உள்ள சட்டத்திட்டங்கள் இது எல்லாமே சட்டத்தை கடுமையாக்க மாட்டேங்குது. இன்னும் ஃபாரின் பாலிசி இருக்கிற மாதிரியே யார் வேணும் விருப்பப்பட்டா போய்க்கலாம். ஸோ இதெல்லாம் ஒரு சமூக சீர்கேடை தானே பார்க்கப்படுது. அதை எப்படி பார்க்குறீங்க? அதான் மெயின் அடித்தள காரணம். இல்லை நிச்சயமாக அதுதாங்க. அதாவது லிவிங் டுகெதர்ன்றது என்னைக்கு இல்லை நீங்கள் நினைக்கிறீங்க? எல்லா காலத்திலும் அது இருந்துச்சு. நான் வாலிப வயசாக, அதாவது டீனேஜில் இருக்கும்போது அப்போவே நான் பார்த்துருக்கேன், லிவிங் டுகெதர் இருந்திருக்கிறாங்க. ஆனால் வெளி உலகத்தில் அது தெரியலை, அவ்வளோதான். அதை ஒரு பேச்சு பொருளாக இல்லாமல் அது காய் மறைவா என்னமோ சொல்லுவாங்க, ஒரு இது இளமறை காய் மறைவாக அவைகள்லாம் இருந்தது. இப்போ இந்த மீடியாக்கள்லாம் வர 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 என்ன ஆயிடுச்சு, இவைகள்லாம் வெளிப்படையாக தெரிய ஆரம்பிச்சது. அப்போ வெளிப்படையாக தெரியும் போது என்ன செய்திருக்கணும், சட்டப்படி அரசாங்கம் சட்டப்படி என்ன செய்யணும், இப்படிப்பட்டவங்களை கடுமையாக தண்டனைக்குட்படுத்துவோம் என்று சொல்லி இதற்கான சட்டங்களை கொண்டு வந்திருக்கணும். அது ஏன் முடியலை இந்திய அரசாங்கத்தால்? ஒரு சின்ன குழந்தை பார்த்தீங்கன்னா உச்ச நீதிமன்றமே என்ன சொல்லுதுன்னா, யார் வேணால் யார் கூட வேணால் இருந்துக்கலாம், அவங்க 2 பேரும் ஆசைப்பட்டாங்க, இது நம்ம தடையாக இருக்கக்கூடாது. அது ஒரு சீரழிவு தான். அது ஒரு பக்கம் எடுத்துக்கிட்டாலும் அது வயதில் கொஞ்சம் மெச்சூர்டானவங்க அப்படின்னு கூட எடுத்துக்கலாம். பட் இந்த சின்ன குழந்தைங்க என்ன பண்ணுச்சு, இதுக்கு அதே ஆர்வம் காட்டுற உயர்நீதிமன்றம் இதுக்கு ஏன் உடனே ஒரு சட்டத்தை போட, அவன் செஞ்சுட்டானா நிரூபிக்கப்பட்டுச்சா
தகுந்த தண்டனை உடனே எடுத்து ஏன் வர? அதாவது இதுக்கு காரணமே என்னன்னா, அதை தான் நான் சொல்ல வரேன். நான் இப்போது இந்தியாவில் சட்டங்கள் லகுவாக்கி கொண்டிருக்கிறது. அதுவும் தமிழ்நாட்டில் சட்டங்கள் லகுவாகி விட்டது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பாலியல் தொந்தரவு வந்து வடநாட்டில் இல்லை, ஆந்திராவில் இல்லை, கேரளாவில் இல்லை, ஆனால் தமிழ்நாட்டில் இருக்குது. அது எப்படி தமிழ்நாட்டில் மட்டும் குறி வச்சு வராங்களா யாராவது? அப்போது என்ன அர்த்தம்னா, இங்கே உள்ள சட்டங்கள் சரியில்லை, காவல்துறை சரியில்லை. இப்போ புதிதாக காவல்துறை டிஜிபி வந்தார். அது வந்த பிற்பாடே எத்தனையோ கலட்டா நடந்துச்சு, எத்தனையோ விதமான காரியங்கள் நடந்துச்சு. நான் திரும்பவும் ஏற்கனவே உங்கள்கிட்ட நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், ஆனால் திரும்பவும் நான் அதை சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய ஆஃபீஸ் ஒன்று கன்னியாகுமரியில் இருக்குது. அதில் வந்து 3 சிசிடிவி கேமரா திருடப்பட்டுச்சு. அடுத்தது அங்கே உள்ள எல்லா அந்த இது பண்ணுவாங்களே ஹார்ட் டிஸ்க், அதுவும் திருடப்பட்ட போயிடுச்சு. அப்புறம் நெட்டு உடைய மோடம் அதையும் திருட்டு போயிட்டாங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், கன்னியாகுமரி எஸ்பி டாக்டர் ஸ்டாலின் ரொம்ப நேர்மையானவர், உடனே நடவடிக்கை எடுப்பார் என்றெல்லாம் கேள்விப்பட்டு நான் அவருக்கு எழுத்து மூலமாக நான் வந்து புகார் அனுப்பி இன்றையோட 18 நாட்கள் ஆகிவிட்டது. ஒரு நடவடிக்கையும் எடுக்கலை. என்னது சாதாரண சிசிடிவி, ஒரு ஹார்ட் டிஸ்க்கு, ஒரு மோடம், இதுக்காக நான் அனுப்ப நடவடிக்கை எடுக்கலை. அப்போ இப்படிப்பட்ட காரியங்களில் எங்கே நடவடிக்கை எடுக்க போகிறாங்க? பாலியல் இது அதெல்லாம் சாதாரணமாக நடக்கிறதுப்பா. அதுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் யாருன்னு. நாங்கள் கண்டுபிடிச்சி அவனை வந்து நாங்கள் விசாரணைக்குள்ளாக வைத்திருக்கிறோம். இல்லை, எதுக்கு நம்ம ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சுருக்கோம்? அதை தான் எனக்கும் விளங்கலைங்க. நல்ல கேள்வி கேட்டீங்க. என்ன சொன்னாங்க, முந்தைய அரசாங்கத்தில் தான் பாலியல் தொந்தரவு இருந்தது, முந்தைய அரசாங்கத்தில் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னாங்க. இப்போ அதுக்காக சிங்கப்பெண், அந்த பெண், இந்த பெண், நாங்கள் வந்து அப்படி சாதிச்சிரும், இப்போ காவல்துறைக்கு நிரந்தரமான ஒரு டிஜிபியை கொண்டு வந்துட்டோம், நாங்கள் வந்து அப்படி சாதிச்சிரும் எல்லாம் சொன்னாங்க. ஒன்றுமே இல்லையே. திமுக அரசு நடக்கிற மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது. அப்போது இப்போ திமுக அரசு நடக்கிறதால தாவேக அரசு நடக்குதான்ற சந்தேகம் எனக்குள்ளாக ஏற்படுது. இது மக்களுக்கு ஒரு ஒரு ஏன் இப்போ இவங்களுக்கு வாக்களித்தோம் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டுக்குள்ளாக மக்கள் வந்து விட்டார்கள். இப்போ நீங்கள் தினமும் உங்கள் காணொலியை திறந்து பார்த்தீங்கன்னா, தாவேகாவில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து 1000 பேர் வந்து சேர்ந்து விட்டார்கள். தாவேகாவில் திமுகவில் இருந்து வந்து சேர்ந்து விட்டார்கள். தாவேகாவிலிருந்து காங்கிரஸ் இருந்து சேர்ந்து விட்டார்கள். தாவேகாவிலிருந்து பிஜேபியிலிருந்து சேர்ந்து விட்டார். இதுதான் நியூஸே தவிர மக்களுக்காக நாங்கள் இதெல்லாம் நடவடிக்கை எடுத்திருக்கிறோம். இந்த பாலியல் பலாத்காரம் நடக்கக்கூடிய இடங்களில் உடனே நாங்கள் கண்டுபிடிச்சி அவனுக்கு இந்த தண்டனை நாங்கள் கொடுத்தோம், இனிமேல் நடைபெறாதுன்னு பார்த்துக்கொள்கிறோம் என்றைக்கா யாராவது சொன்னாங்களா? அப்போ என்னதான் நடக்குது தமிழ்நாட்டில்? இல்லை, சபாநாயகர் அவர்கள் பைபிளை வாசிக்கிறாரு, அதெல்லாம் இந்த தவறு சொல்ல வரல. ஓகே, அவர் கடவுள் மீது நம்பிக்கை உள்ளவர். திரு ஜோசப் விஜய் அவர்கள், நம்மளுடைய முதலமைச்சர் அவர்களும் ஒரு கடவுள் மீது அதிக நம்பிக்கை கொண்டவர். நான் கிறிஸ்தவன் கூட சொல்ல விரும்பலை, பட் எல்லா மதத்தையும் நேசிக்கிறார். மதத்தை வச்சு நீங்கள் சொன்னீங்கல்ல, அப்போ அந்த கட்டுக்கோப்பான இருக்கக்கூடிய ஒரு அரசு இயந்திரத்தை நடத்தக்கூடிய நம்ம முதல்வர் அவர்கள் இதை வந்து நம்ம அவரை குறை சொல்லவா இல்லை குறை சொல்லாமல் விட்டுட்டு போவான்னு எனக்கே தெரியல. ஏன்னா சட்டம் ஒழுங்கு இது ஒரு வார்த்தை அவர் சொன்னார்னா அடிதடியாக நடக்கும். அது ஏன் நடக்க மாட்டேங்குது? அப்போ அதிகாரிகள் மேலே மிஸ்டேக் வருதா, இல்லை ஆட்சியாளர்கள் சரியான ஆலோசனை கொடுக்காதவர் தான் ஒரு பெரிய குழப்பமாக இருக்குது. இப்படி சொன்னால் அவங்க கோச்சுப்பாங்க. ஏங்க இப்போ தானேங்க வந்திருக்காங்க, அது எதில் நம்ம எடுத்துகிட்டு போகணும்னா இலவசங்கள் கொடுக்கறதுல கூட நீங்கள் இப்போ தானே வந்தாங்க ஓகேங்களாம். பட் இதை எப்படி நம்ம கடந்து போக முடியும்? இப்போது முந்தைய அரசு இருக்கும் போது நான் என்ன சொன்னேன், முதலமைச்சர் பொம்மையாக இருக்கின்றார், குடும்ப ஆட்சி நடக்கின்றது நான் சொன்னேன். இப்போ இந்த ஆட்சி என்ன சொல்கிறேன், மறுபடியும் அதே முதலமைச்சர், இப்போ வந்திருக்கிற முதலமைச்சர் பொம்மையாக தான் இருக்கின்றார். அவரை சுற்றி இருக்கின்றவங்க தான் என்ன பண்ணுறாங்க, ஆட்சி செய்துட்டு இருக்கிறாங்க. யார் அது இப்போ அதாவது சிஎம் அவர்களை தாண்டி நிர்வகிக்குது இதில் யார்? அதாவது அங்கே போனால் சபரீசன் அவர்கள் அதிகாரிகளை வச்சுட்டு போனான்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. இப்போ இங்கே என்ன நடக்குது? இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ அவரை சுற்றி இருக்கிறது யாருன்னா ஒரு 3 பேர் தான் மெயினாக இருக்கிறாங்க. அருமையான ஆதவ அர்ஜுனா, மார்ட்டின், அடுத்தது ஆனந்த், அடுத்தது நம்ம கே செங்கோட்டையன். இவங்க 3 பேருடைய ஆட்சி தான் நடக்குது. ஆனால் இந்த 3 பேருடைய ஆட்சியும் இவங்க 3 பேரும்
தொடர்ந்து தங்களை தாங்களே தக்க வைத்து கொள்ள வேண்டும். அதுக்கு என்ன இவங்க செய்கிறாங்க அப்படின்னா ஒன்றுமே இல்லை. இப்போது பழைய ஆட்சியில் பார்த்தீங்கன்னா அவங்க அவங்களோட குடும்பத்தை நிலைநாட்டுவதற்காக ஏதாவது ஒன்று செய்தாங்க. இப்போ இவங்க எதுவுமே செய்யலை. இவங்க என்ன பண்ணுறாங்க, விஜயை நீங்கள் எதுவும் பேசாதீங்க அப்படின்னு அவரை அமைதிப்படுத்தி வச்சிருக்கிறாங்க. இவங்களும் ஏதாவது பேசணும், இவங்க ஏதாவது செய்யணும், அதுவும் ஒன்றுமே இல்லை. இந்த ஒரு மாதம் பேசினாலும் பேச தெரியாமல் தப்பாக பேசி மாட்டிக்கிறாங்க. அதுவும் நடக்குது. அதாவது அமைச்சர்கள்னு சொல்லப்படுறவங்க பேசக்கூடாத வார்த்தையெல்லாம் பேசி, அருமையான வன்னி அரசு தேவையில்லாத வார்த்தைகள்லாம் பேசி இந்த காரியங்கள் நடக்குது. அதே மாதிரி நம்ம கல்வி அமைச்சர் தேவையில்லாத வார்த்தையை பேசி, அதே மாதிரி திருப்பரங்குன்றம் ஒரு உச்ச நீதிமன்றத்தில் இருக்கின்ற ஒரு இதையே பேசாமல் அதை ஃபாலோ பண்ணுன்னு சொல்லாமல் பழைய ஆட்சியில் நடந்ததை ஃபாலோ பண்ணுன்னு சொல்கிறது என்ன. அப்போது இவங்கெல்லாம் உண்மையாகவே அரசியல் தெரிஞ்சு பழைய அரசாங்கம் என்ன பண்ணிடுச்சுன்னு தெரிஞ்சு அரசியலுக்குள்ளாக வந்தார்களா, இல்லை சும்மா அப்படி தமாஷா அப்படி வந்துட்டு? இல்லை, இப்போ திரு செங்கோட்டையன் அவர்கள், ஆதவ அர்ஜுனா அவர்கள், புஷியானந்தா அவர்கள், நீங்கள் கூட சொன்னீங்க இந்த 3 பேர் தான் இப்போ இது பண்ணிட்டு இருக்கிறாங்க. விஜய் அவர்களுக்கு தெரியலன்னு சொல்கிறீங்க. இந்த 3 பேருக்கு என்ன தெரிஞ்சிருக்குன்னா, கண்ணை மூடிட்டு ஓட்ட குத்துறாங்கப்பா விசிலுக்கு விஜய் அவர்கள், அது நமக்கு அது போதும். அப்போ அதை தாண்டி வேற எதுவும் செய்யக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துட்டாங்க. ஒரு சுதந்திரமான நம்ம எப்படி ஜெயிச்சிடலாம், நமக்கு எதிரி இல்லை. இந்த 3 பேருமே பார்த்தீங்கன்னா அவங்க சொத்தை காப்பாற்றுறதுக்காக தான் வந்திருக்கிறாங்க. மக்களுக்கு சேவை செய்ய வரல. அதை ஒரு லாட்டரி சப்ளை பண்ணணும். ஆமாம், செங்கோட்டையன் அவர்கள் சொத்தை காப்பாற்று. ஆனந்த் அவர்களும் சம்பாதிச்சு சேர்த்துக்கணும். ஆனந்த் நல்லா சம்பாதிக்கிறார். கட்சியில் சேர்க்கும் போதே பணத்தை வாங்கி தான் சேர்த்துருக்கிறார். 2000 கோடி சேர்த்தாருன்னு சொல்கிறாங்க. ஆமாம், இதெல்லாம் உண்மை தெரியல. உண்மைதான், அது உண்மைதானா? உண்மைதான். இப்போ எனக்கு ஒரு பதவி நான் கேட்டேன். அப்போ ஆனந்த் கூட இருக்கிற ஒரு நபர் தான் 2 சி கொடுத்தாதான் நடக்கும் ஃபாதர் அப்படின்னாங்க. அதெல்லாம் நமக்கு தேவையில்லைப்பா. அப்போ உங்கள் சொந்தக்காரர் ஒருத்தர் ஆவடியில் எம்எல்ஏ ஜெயிச்சிருக்காங்களே, அது ஒரு ஃபாதர் தான். அவர் கொடுத்து தான் போனாரா என்ன? அவர் கொடுத்து போயிருக்க மாட்டார். ஏன்னா அவர் கொடுக்குற ஆள் கிடையாது. அவர் டீயே வாங்கி தர மாட்டார் யாருக்கும். அவர் வாங்குற ஆள். அதனால அவர் கொடுத்துருக்க மாட்டார். அவருக்கு ஏன் சீட்டு கொடுத்தாங்கன்னா, இயேசு கிறிஸ்து என்ற சொல்லிட்டாரு, நிரந்தர முதல்வர் இவர் தான், வேறு யாரும் கிடையாதுன்னு சொன்னதுக்காக ஒரு சீட்டு கொடுத்துருப்பாங்க. ஆனால் அவர் இருக்கிறா இல்லையான்னு கூட தெரியல, அது வேறு விஷயம். ஒரு எம்எல்ஏன்னு ஒருத்தர் இருக்கிறாரா அப்படி அப்படின்னு கூட தெரியல, அது வேறு விஷயம். என் தம்பி தான். அதனால் எனக்கு அதுவும் வருத்தம் தான். சரி, அது போகட்டும். இப்போ என்ன சொல்ல வரேன்னா, இவங்க பதவிக்காக பணத்துக்காக தான் இவங்க 3 பேரும் இருக்காங்களே தவிர விஜய் ஆட்சி செய்கிறாரானா இல்லை. மக்களை நான் வாக்கு கொடுத்தது யாருக்கு? விஜய்க்காக தான். விஜய்க்காக தான் வாக்கு. விஜய் நல்லவர், விஜய் மக்களுக்காக சேவை செய்வார் என்பதற்காக தான் மக்கள் வாக்கு கொடுத்தாங்க. அது தவறு இல்லை, அது நல்லது. ஆனால் நடந்து வேறு விதமாக நடந்துட்டு இருக்குது. அடுத்தது ஏகப்பட்ட திருடுகள், ஏகப்பட்ட பாலியல் தொந்தரவுகள். இதையெல்லாம் விஜய் தான் பேச வேண்டும். ஏன்னா அவர் தான் முதலமைச்சர். அவர் சொன்னால் எல்லாம் நடக்கும். ஆக அவர் தான் சொல்லணும். தமிழ்நாட்டு மக்கள் விஜய் சொன்னால் கேட்பார்கள். அதனால் விஜய் தான் வாயை திறந்து என்ன பண்ணணும், இதெல்லாம் பண்ணாதீங்கப்பான்னு சொல்லணும். ஆனால் இன்றைக்கி ஒரு காரியம் நடந்தது. அதாவது விவாகரத்து ஒரு காரியம் வந்திருக்குது. இன்னைக்கு மத்தியானம் கோர்ட்டில் வந்துச்சு. அதில் அவரை நேரடியாக ஆஜராகணும்னு சொல்லிட்டாங்க. அதனால் முதலமைச்சர் என்ன செய்யணும், விவாகரத்துக்காக கட்டாயம் கோர்ட்டுக்கு கட்டாயம் போய் ஆகணும். இப்படிப்பட்ட முதலமைச்சர் நமக்கு இருக்கின்றார். இதுவும் வருத்தப்படக்கூடிய ஒரு தமிழ்நாட்டில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கிறோம். நான் யாரை குறை சொல்ல, நீங்கள் சொல்கிறத பார்த்தா இதெல்லாம் பார்க்கும்போது குற்றம் செய்கிறவனும் நாங்கள் ஓட்டு போட்டோம் இப்படிதான் அப்படி இப்படின்னு அந்த ஜாலி மூண்டுக்கு போயிடணுங்கிற மாதிரிலாம் இருக்குது. இப்போ இதை பார்க்கும்போது திமுக அரசே மேலுன்ற மாதிரி சிந்திக்க வேண்டிய நிலைக்குள்ளாக நான் வந்துட்டேன். நான் என்ன பண்ணுறது, வேறு நான் உண்மையை சொல்லணும், அதான் சொல்லணும், சொல்லி ஆகணும். இந்த திரு விஜய் அவர்கள் முதலமைச்சர் நம்மளுடைய சிஎம் அவர்கள் இது குறித்து இப்போ வரைக்கும் எதுவும் எனக்கு தெரிஞ்சு பேசுன மாதிரி இல்லை. மேபி கூட அடுத்து நடவடிக்கை ஆலோசனை எடுத்து கூட எடுக்கலாம், அது துரிதப்படுத்துவாங்க. சிங்கப்பெண் திட்டம்லாம் அழகாக அருமையான திட்டம், நல்ல ஒரு திட்டம் தான் ஆரம்பிச்சு விட்டாங்க. எனக்கு கால் பண்ணாலே போக மாட்டேங்குது அப்படின்னா ஒரு குற்றச்சாட்டு வருது. இது நிர்வாகத்தின்
அவங்களுக்கு இல்லை இன்னொரு பக்கம் என்ன குற்றச்சாட்டு சொல்கிறாங்கன்னா முன்னாள் ஆளுங்கட்சியாக இருந்தவர்களே சதி செய்கிறாங்க, அது இந்த அளவுக்கு செய்ய முடியுமா என்ன? ஒருவேளை அவங்களோட பியூஸ் கேரியரை கட் பண்ணுறது, சட்டம் ஒழுங்கு திட்டமிட்டு சதி பண்ணுறதுங்கிற மாதிரி ஒரு ரூமர்லாம் பரவுது. அது எந்த அளவுக்கு நீங்கள் நம்புறீங்க? அப்படி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குமா என்ன? இல்லை இருக்கலாம், அதெல்லாம் சில எல்லா பகுதியிலும் செய்ய முடியாது, சில பகுதியில் நடக்குது. கரண்ட்டில் அப்படி பண்ணலாம், இதுலேயுமா அப்படி பண்ண முடியும்? இல்லை, அதாவது வேலை செய்கிறவங்க இருக்கிறாங்க உள்ள, அதாவது அரசாங்க ஊழியர்கள் இருக்கிறாங்கல்ல, திமுக விசுவாசி, திமுக விசுவாசி சிலர் அப்படி பண்ணுவாங்க, கட்டாயம் செய்வாங்க. திமுக உடைய விசுவாசிகள் இந்த அரசாங்கத்துக்கு பேர் கெட்டு போகணுன்றதுக்காக இப்படிப்பட்ட காரியங்களை கட்டாயம் செய்வாங்க. இல்லை 1000 தான் செஞ்சாலுமே இப்போ நம்ம சிஎம்மா இருக்கிறோம், அடிச்சு ரிசைன் பண்ணி விட்டு வேலையை விட்டு தூக்கி போடலாம்ல. அதுதான் நாங்கள் சொல்றாங்க. இப்போ நான் என்ன சொல்றேன், அது பண்ணாததின் வெளிப்பாடாக அப்போ திமுக அதே ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. கரெக்டா? அதாவது இப்போ இவர் வந்த வேகத்துல இந்நேரம் ஏதோ ஒரு வேகமா ஓடி இருக்க வேண்டியது இல்லை, ஒரு வேகமும் இல்லையே. ஆமா கூட வேகமா ஓடிடும் போடுறது, ஒரு மாசம் காலமும் ஒண்ணுமே இல்லை. இருந்தாலும் நான் அதிகாரிகள் தவறு செய்தால் உடனே ரிசைன் பண்ண வைக்கலாமா ஒரு சிஎம் நினைச்சா? தாராளம். அடுத்த வேக்கண்ட்டுக்கு ஆள் ரெடியா இருக்கிற இளைஞர்கள், படித்த இளைஞர்கள் இல்ல ரிசைன் பண்ண வேண்டாங்க, அந்த சீட்ல தூக்கி வேற இடத்துல மாத்தி விட்டுறலாம். தண்ணி இல்லாத காட்டுல மாட்டி விடுற மாதிரி எங்கேயாவது தூக்கி ஒன்றும் இல்லாத காட்டுல மாத்தி விடலாம். இப்போ எங்க அப்பா மெட்ராஸ் கலெக்டரேட்ல இருந்தாங்க, எங்க அப்பா லஞ்சம் வாங்க மாட்டாங்க. அதனால எங்க அப்பாவுக்கு ஒரு டம்மி சீட்டு தான் கொடுப்பாங்க. அந்த டம்மி சீட்லையும் பணம் வரும். அதான் எங்கள் அப்பா சொல்லுவாங்க, இந்த டம்மி சீட்டு நினச்சி கொண்டாந்தீங்க, இங்கே போட்டிருக்கிறாங்க, இங்கே பணத்தை கொண்டாந்து நீட்டுறான், ஒவ்வொருத்தனா தூக்கி எரிஞ்சிட்டு இருக்கிறேன், ஃபைலெல்லாம் தூக்கி எரிஞ்சிட்டு இருக்கிறேன்னு எங்கள் வீட்டில் சொல்லுவாங்க. அதனால் அரசாங்க ஊழியர் எந்த இடத்துல இருந்தாலும் காசு தான், சரியா? அதனால் இந்த அரசாங்க ஊழியர்கள்ட்ட தான் இருக்குது எல்லாமே. இப்போ இந்த அரசாங்க ஊழியரை சரியான முடக்கி விடுறது யார் முடக்கி விடணும்? முதலமைச்சர் தான் முடக்கி விடணும். அவர் கீழே இருக்கிற ஐஏஎஸ் ஆஃபீஸை வச்சு தான் அவர் பண்ணி ஆகணும், அவருடைய செக்ரட்டரியை வச்சு தான் பண்ணி ஆகணும். அதனால் ஒரு 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 அரசாங்கம் மேலேயே நடக்கலை, இது ஒரு அரசாங்கம் நடக்கிற மாதிரி இல்லை. எவ்வளோ நாள் தான் மக்களும் அமைதியாக இருப்பாங்க? சரி புதுசாக வந்திருக்காங்க, புதுசாக அப்படி தான் நானும் இப்போ பேசிகிட்டு இருக்கிறேன். புதுசாக வந்திருக்கிறேன், சரி கற்றுக்கொள்ளட்டும், புதுசாக வந்திருக்க கற்றுக்கொள்ளட்டும் நானும் சொல்ல முடியும். என்ன இதை நான் ஒரு 6 மாதம் கழிக்க வேணா நான் சொல்லுவேன், நான் புதுசாக வந்திருக்கேன் 6 மாதம் ஆச்சு விட்டுருங்க அவங்கள அப்படின்னு சொல்லுவேனே தவிர 6 மாதம் கழிஞ்சு இது என்னுடைய பேச்சு வேற மாதிரி இருக்கும். எல்லாத்துக்கும் காற்ற அடிக்க நூல் விடணும்ல, உடனே எடுத்தோன்னே டீல் போட முடியாது. நூல் விடுவோம், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். ஏன்னா கூட்டணி கட்சி, ஆனால் அதுக்குள்ளே இவ்வளோ பிரச்சனை நடக்குது, அதான வருத்தமாக இருக்குது. அதுதான் கூட்டணி கட்சிகள்லாம் நாங்கள் உங்களோட கூட்டணி கிடையாதான், ஆனால் ஆதரவு தெரிவிப்போமா, திருமாவளவன் அவர்கள், கம்யூனிஸ்ட் அவர்கள், இது இந்த மாதிரி சம்பவத்துக்கு குரல் கொடுக்க வேண்டியதானே? கூட்டணியில் இருந்தாலும் இது தவறுன்னு சொல்லி இப்போ இவங்களாம் ஆளே காணுப்போம், சைலண்ட் மூடுக்கு போயிட்டாங்களோ? இல்லை, அதாவது இவங்களுக்கு அமைச்சர் பதவி கொடுத்தாச்சு இல்லையா, அமைச்சரை பதவி கொடுத்தோன்னா எல்லாம் வாயை பொத்திட்டு அமைதியாக உட்காந்துருக்கிறாங்க. இல்லை இது கேட்கணும்ல, இதெல்லாம் அதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்க, தாவேக்காவுக்கு கூட்டணி கிடையாது, தூரந்து ஆதரவு கொடுக்குறோம், அமைச்சர் பதவி அவங்க எங்களுக்கு பரிசாக கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறாங்க. நம்ம இப்போ என்ன கேட்குறோம்னா இதை பேசணும்ல, இதெல்லாம் எடுத்து நிச்சயமாக புதிதாக தான் வந்திருக்கீங்க, வாய்ப்பு கொடுக்குறோம், ஆனாலும் இதை பார்த்துட்டு இருக்க முடியாது, சட்ட ஒழுங்கு பார்த்துட்டு இருக்க முடியாது, இதுக்கும் புதுசுக்கு என்ன சம்பந்தம்? நிச்சயமா கேட்கணும், அவங்க தானே கேட்கணும். இல்லை அதெல்லாம் கேட்கல, இவங்களுக்கு என்ன ஒரு மைண்ட் செட்டில் அதுதான் என்ன பண்ணுறாங்கன்னு தெரியலையே, அதான வருத்தமாக இருக்குது. அதாவது இது வரைக்கும் ஆட்சி உங்கள் கையில் இல்லைன்னு சொன்னீங்க, இப்போ மக்கள் உங்கள் கையில் ஆட்சியை கொடுத்தாச்சு, அப்போ நல்லா நடத்துங்களேன், பகுதி உங்கள் ஆட்களை வச்சு நல்லா நடத்துங்களேன். எங்களுக்கு அனுபவம் இல்லைன்னு சொல்கிறாங்க, ஓகே புதுசாக வந்திருக்கீங்க, செங்கோட்டையன் இருக்காரு, இங்கேருந்து போன விசிகா சார்ந்தவர்கள் இருக்கிறாங்க, அவங்ககிட்ட கேட்கலாம். கம்யூனிஸ்ட்டுகள் என்ன அரசியலில் உருண்டு பிறண்டு இங்கேயும் அங்கேயும் மாறி பல்ட்டி அடிச்சவங்க அவங்கலாம், அப்போ அவங்க இருக்காங்க, இவங்கள்ட்டையாவது கேட்டாவது நடத்தலாம்ல. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்கிறாங்க. எப்பவுமே என்னென்னா காலையில் பார்த்தீங்கன்னா 8 மணிக்குள்ளாத அந்த குப்பை அள்ளுறவங்க வருவாங்க, விசில் அடிப்பாங்க, அல்லது ஒரு பாட்டு ஒன்று போடுவாங்க, நாங்கள்லாம் வெளியே வாசலில் வச்சுருவோம். இன்றைக்கி காலையில் பார்க்குறேங்க, மத்தியானம் 12 மணி வரைக்கும் அந்த குப்பையை அள்ளலைங்க. அப்போது அவங்கள யார் கேட்குறது கேள்வி? இப்போ அதே இது நானும் கேட்குறேன். ஒரு ஊழியர், அரசு ஊழியர் குப்பையை அள்ளலை அப்படின்னு நம்ம சொல்கிறோமே, இவங்கெல்லாம் திமுகவுடைய விசுவாசிகள், அப்படி ஒரு குற்றச்சாட்டு வருது. அப்படியே இருந்தாலும் நீ அள்ளுன்னா அள்ளி தானே ஆகணும். ஆமாம், அது சொல்கிற இடத்துல ஆளுங்கட்சி இருக்குல்ல, அதைதாங்க செய்யலைன்னா வீட்டுக்கு போன்னு சொல்லலாம், அதையாவது செய்யலாம், அந்த அதிகாரம் இருக்குது. இல்லை வீட்டுக்கு போ, இல்லை வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நல்ல ஆளை கொண்டு வந்து போடு, அந்த இடத்துல வேலை செய்யக்கூடிய ஆட்களை கொண்டு வந்து போடு. வேலை இல்லாமல் நிறைய தவிக்க, எத்தனை பேர் வேலை இல்லாமல் தவிக்கிறாங்க. அதனால் கொஞ்சம் தம்பி ஜோசப் விஜய்,
ஏதோ ஒரு காணொளியில் நான் ஜோசப் விஜய்க்கு ஆதரவாக பேசிட்டேன்னு சொல்லிட்டு அப்படியே பேராயர் கிறிஸ்தவ சமுதாயத்திற்கு அவர் பேச ஆரம்பித்து விட்டார், அப்படியே மாறிட்டார் அப்படின்னு சொல்லி சிலர்லாம் கமெண்ட் போட்டிருந்தாங்க. நான் கிறிஸ்தவனுக்கு எதிரி. எல்லா கிறிஸ்தவர்களும் என்ன சொல்லுவாங்க, இவன் கிறிஸ்தவனே கிடையாது, இவன் நீ அங்கேயே போடாது, இவன் பேராயரே கிடையாது, ஃப்ராடுன்னு சொல்லக்கூடிய நிலையில் தான் நான் இருக்கிறேன். அதை பற்றி எனக்கு கவலை கிடையாது. உண்மையை வெளிப்படுத்த வேண்டும். எந்த அரசாங்கமாக இருந்தால் எனக்கு கவலை இல்லை. அவ்வளோதான். யார் நாளைக்கு பிஜேபி இருந்தாலும் கேட்க தான் போகிறோம். யாரா வந்தாலும் அதுதான் கேள்வி. அதுக்கு உட்கார வச்சுட்டு என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? அதுக்கு இல்லை, மக்களுக்காக இறங்கி பேசுறோம்னா இதை கேட்டு எனக்கு மக்கள் நன்றாக இருக்க வேண்டும். திரும்ப திரும்ப நான் சொல்றது, மக்களுக்காக நான் பேச விரும்புகிறேன். அது எந்த மக்களாக இருந்தாலும் சரி, அந்த மக்கள் நலமாக இருக்க வேண்டும். எந்த அரசாங்கம் கேள்வி கேட்க தான் செய்வேன். அந்த இடத்துல தான் நான் இருக்கிறேன். அதனால் கட்டாயம் கேட்பேன். நிச்சயமாக ஃபாதர், தொடர்ந்து எங்களுக்கு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. மிக்க நன்றி.